விசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதில் முன்பாக நடந்தது. சாவுக்கு எதிரான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதில் குடிகளும் அனுமதி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கும் முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கிரியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. யாரும் சேர்ந்து வாசிக்கும். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவர்கள் கணக்கு பார்க்க கடவுள். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. வாசித்த வசனங்களை தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த நேரத்துக்கான ஆரம்பத்தை சகோதரர் பீட்டர் அவர்கள் மகாதிருக்கும் கிருபை நிறைந்த தேவனே, அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த வாரத்தில் முழுவதும் எங்களை உங்களுடைய கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி எங்களை இந்த ஓய்வு நாளை காணும்படி செய்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பிரசுத்தமான ஓய்வு நாள் காலை வேலையை தருப்பணி இங்கே ஆலயத்துக்கு வந்து உங்களை தொழுது கொள்ளவும் உங்களை ஆராதிக்கிறோம். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி செய்திருக்கீங்க. அதற்காக நன்றி. இந்த நேரத்தில் தகவல் ஆலயத்திற்கு தடைப்பட்ட பிள்ளைகளும் தகவலை விரைவாக கூட்டிட்டு வந்து சேர்க்கவும் வருவதற்கு வாங்கி உள்ளவர்களை தகவலை நீங்கள் ஆயத்தப்படுத்தி ஆலயத்தில் வந்து உங்களை தொழுது கொள்ளவும் உங்களுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவும் நீங்கள் பாராட்டுங்கள். இந்த நாளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் கற்பனை உங்களுடைய கலந்து இருந்து நீங்கள் வழிநடத்திங்க. நீங்கள் இந்த நாளில் எங்களுக்கு தேவையான என்ன நீங்கள் சத்தியத்தை வைத்திருக்கீங்களோ அதை நாங்கள் வந்து கற்பனை கேட்டு அதை இந்த சத்தியத்தை படி நாங்கள் நடத்த எங்களுக்கு தெளிவு பாராட்டுங்க. அது எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் அபியாசிக்கவும் எங்கள் இருதயத்தில் ஆழமாக பதியவும் எங்களுக்கு தெளிவு பாராட்டுங்க. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிற தரப்பணி நீங்கள் காத்துக்கொண்டு வழிநடத்துங்க. உங்களுடைய கவர்மெண்ட்டோடு இருந்து நீங்கள் பேசுகிறது நாங்கள் கேட்கவும் அதை நாங்கள் கீழ்படியும் எங்களுக்கு தெளிவு பாராட்டுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. இப்பொழுதும் இந்த நேரத்திற்கான இலக்கிய செய்தியை சகோதரன் சாம் பேசுகிறார். எல்லாருக்கும் ஹாப்பி சபத். நான் இன்னைக்கு இயற்கை செய்தியில் எதை பற்றி எடுக்க போகிறேன்னா ரொம்ப சின்னதாக தான் எடுக்க போகிறேன். மோஸ்ட்லி இந்த ட்ரீ வந்து தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நான் வந்து சிடர் ட்ரீயை பற்றி தான் எடுக்க போகிறேன். நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு சொல்ல அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ சிடர் ட்ரீனா வேறு எதுவும் இல்லை, கேதுரு மரத்தை பற்றி தான் நம்ம ஒரு சின்ன ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி மரங்கள்லாம் எங்கே அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மவுண்டன் ஏரியாஸ் இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மரங்கள் அதிகமாக காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மரமாகவும் இது காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை விட அதோட வேர் அதோட ரூட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மாதிரி எர்த்குவாக்ஸ் வந்தாலுமே மோஸ்ட்லி சீடர் ட்ரீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விழாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த கேதுரு மரத்தை பற்றி பார்க்கும்போது மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ
ஸோ நான் அதை வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப் பேர் வந்து அட்லஸ், செகண்ட் கிப்ரஸ், தேர்டு டியோடார், ஃபோர்த் வந்து சீடர் ஆஃப் லெபனான். ஸோ இந்த 4 வகையான டைப் தான் சீடர் மரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு இந்த சீடர் ஆஃப் லெபனானில் மட்டும் அந்த மரத்தோட கலர் ப்ளஸ் ரெட் கலர்லேயும் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லீபனான் கண்ட்ரி வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கண்ட்ரியோட ஃப்ளாகோட சிம்பிள் வந்து லீபனான் ட்ரீயாக தான் வச்சுருப்பாங்களாம். இப்போது நம்ம இந்தியாவோட ஃப்ளாக்ல எப்படி அசோக சக்கரா ஒரு சிம்பிளாக இருக்குதோ அந்த மாதிரி லீபனான் கண்ட்ரியோட ஃப்ளாக்ல இந்த சீடர் ட்ரீயை ஒரு சிம்பிளாக வச்சுருப்பாங்க. பிகாஸ் அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு மீனிங்கை பேஸ் பண்ணி தான் சீடரை ஒரு சிம்பிளாக லெபனானோட ஃப்ளாக்ல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த சீடர் ட்ரீ வந்து ஏதாவது ஒரு பூச்சிகள் இல்லை ஏதாவது ஒரு இன்செக்ட் ஏதாவது அது பக்கத்தில் வந்துச்சுன்னா இது ஒரு ஸ்மெல் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுவான். அந்த ஸ்மெல்லு அது அந்த இன்செக்ட் வந்து அதை மோந்து பார்க்கும்போது அது வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஹியூமன் பீங்ஸ்க்காக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா இருக்குமா. ஸோ அதனால் கேதுரு மரத்துலேருந்து ஃப்ரேக்ரன்ஸ் சென்ட்டும் பர்ஃப்யூமும் வந்து தயார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேதுரு மரத்தில் இருக்கிற ஒரு விசேஷத்து தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முருங்கை மரம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த முருங்கை மரத்தை நம்ம என்னதான் வெட்டினாலும் அது என்ன பண்ணோம் திருப்பி வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி தான் அந்த சீடர் ட்ரீயும் இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குறிப்பிடுறாங்க. நம்ம மனுஷங்களுக்கு எப்படியாவது ஏதாவது சளி பிடிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தும்முவோம். அதே மாதிரி தான் இந்த சீடர் ட்ரீயும் அதுக்கு ஏதாவது சம்திங் ஏதாவது ஒத்துக்கலைன்னா அதுவும் தும்மும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் யாராவது நம்ம ஹியூமன் பீங்ஸ் யாராவது இருந்தோன்னா அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தண்ணியாக கண்ணில் இருந்து அப்படியே ஃபுல்லாக தண்ணியாக வருமா. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரன்னிங் நோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மனுஷங்க எப்படி தும்புறோமோ அதே மாதிரி சீடர் ட்ரீயும் தும்பும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் பார்க்குறது ரொம்ப ரேர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம பார்க்கணுன்னா ஒரே வழி என்னன்னா ஹிமாலயாஸ் போய் தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த ரெட் சீடர் ட்ரீ அப்படின்னு நான் சொன்னேன்ல, இந்த சீடர் ட்ரீலேருந்து இந்த சீடர் ட்ரீயோட லீவ்ஸ்லேருந்து நம்ம சில நன்மைகள் நமக்கு கிடைக்கும். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த லீவ்ஸை நம்ம வந்து சாப்பிட்டோன்னா இல்லை அதை அந்த லீவ்ஸ் நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து காஃப் ரிலீஸ் ஆகுமா. அதுக்கப்புறம் ப்ரான்ச்சிட்டிஸ் அதாவது மூக்கு குழாய் அலர்ஜின்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்குமா. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பெயின், அதுக்கப்புறம் வாட்டர் ரிட்டென்ஷன், நீர் தேக்கம், ஃப்ளாட்டன்ஸ், வாய்வு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இந்த ரெட் சீடர் ட்ரீயோட லீவ்ஸ் வந்து நமக்கு குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் சீடர் ட்ரீஸ் இருக்குல்ல, இந்த ட்ரீஸில் இருந்து தான் நிறைய பேர் வந்து இந்த கூடைலாம் செய்கிறாங்களே அந்த மாதிரி செய்கிறவங்களாம் இந்த ரெட் சீடர் ட்ரீஸ்லேருந்து கூடை ஹேட்லாம் செய்வாங்களாம். ஸோ நார்மலாக இருக்கிற ஹேட்டுக்கும் இந்த ஒரு ட்ரீல செய்கிற ஹேட்டுக்கும் செம டிஃப்ரென்ஸ் இருக்கும், செம மணி டிஃப்ரென்ஸ் இருக்குன்றாங்க. ஏன்னா அந்தளவுக்கு காஸ்ட்லியான இதான். அது மட்டும் இல்லாமல் காமனாக ஒரு சீடர் ட்ரீல ஏதாவது டோரு இல்லை ஏதாவது ஒரு செய்கிறாங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பழசம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் ராட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேதுரு மரத்தால் 1500 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 250 feet வரைக்கும் அதால் வளர முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம பைபிள் இருந்து பார்த்தோம்னா சாலமோன் தெரியும், நம்ம கிங் சாலமோன். ஸோ அவர் வந்து அவரோட பேலஸ், அவரோட அரண்மனையும் அந்த ஜெருசலேம் சர்ச்சையும் இந்த சீடர் ட்ரீயால் தான் கட்டியிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவருடைய அப்பாவான டேவிடுமே அவரோட வீடை சீடர் ட்ரீயால் தான் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு சீடர் ட்ரீல சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது பைபிள் இருந்த அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம சங்கீதம் படித்தோன்னா
இந்த இசைக்கருவியிலிருந்து இப்படி எழுதப்பட்ட சங்கீதம், ஒவ்வொரு இசைக்கருவி வரும்ல, அந்த நாதசுரம், அந்த வீணை, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் சிடட்ரியால் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிடுறாங்க. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 92:12 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 92:12. அப்போ நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அப்போ எப்படி இருக்கணும், நீதிமான் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்னொரு வசனமும் வாசிப்போம். நீதிமான்னா என்னன்னு ஓசியா 14:9 எடுத்தவங்க வாசிங்க. ஓசியா 14:9. இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிடைக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளை நடப்பார்கள். போதும். அப்போ கர்த்தருடைய வழியில நடத்துறவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், நீதிமானுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பேசிக்காக கர்த்தருடைய வழினா இது அவரோட கமாண்ட்மெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது, அவருக்குள்ளார வளர்றது, அவருக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதுதான் கர்த்தருடைய வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், கர்த்தருடைய வழியில் நடக்கிறவங்களா இருக்கணும், நம்ம நீதிமான்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிடட்ரியோட ரூட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளும் கர்த்தருக்குள்ள ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேள்வி மதத்தை பற்றி சொல்லிக் கொடுத்த சகோதரர்கள் 2 தெரிவித்து பண்ணுறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது மற்ற சாட்சிகளை பற்றி சகோதரர் அழைச்சு பண்ணுறேன். முன்னாடிலும் இரத்த சாட்சி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நபர். ஒரு பேர் என்னன்னா தடியடி தாவீது சுந்தரானந்தம் அப்படின்னு பேர் சொல்லப்படுது. அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போது கிட்டத்தட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பகுதி எல்லாமே திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அந்த பகுதியில் இவர் ஊழியம் பண்ணி இரத்த சாட்சியாக மறித்த காரியத்தை பற்றி தான் நாள் நம்ம படிக்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் பகுதியில் விஜயராமபுரத்தை சேர்ந்தவர். இவருடைய அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துடுறாங்க. இறந்த பின்பாக இவர் தன்னுடைய சித்தி அவங்கள வளர்க்குறாங்க. அப்புறம் சித்தியுடைய அந்த கொடுமைகள் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஊரை விட்டு அவர் ஓடி போகிறாரு. ஊரை விட்டு ஓடி போய் போகும்போது அந்த நாட்களில் அந்த 18ஆம் நூற்றாண்டில் ராஜபாளையிலே தான் அந்த சந்தை இருக்குது, வாணிப சந்தை. அப்போ அந்த ராஜபாளையத்தில் போய் அவர் வேலைக்கு போகிறாரு. கூலி வேலை செய்கிறார். ஒரு வேலை மூட்டை தூக்குற அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுருக்கிறார். சின்ன பையனாக இருக்கும்போது அவருக்கு அப்படி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. அப்புறம் அங்கேருந்து ஒரு வியாபாரி அவர் சொல்கிறாரு, தம்பி தஞ்சாவூருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி அவரை தஞ்சாவூருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த தடியடி தாவீது சுந்தரானந்த அங்கே ஒரு வியாபாரி தஞ்சாவூருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. தஞ்சாவூரில் போகும்போது தஞ்சாவூரில் ஒரு காட்சியை பார்க்குறாரு. அங்கே ஸ்வாட்ஸ்னு ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வெள்ளைக்கார நபர். அவர் தமிழ் மொழியில் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வீதியில் சொல்லிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி வீதியில் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சின்ன தம்பியை பார்க்குறாரு. இவர் என்னடா இது, ஒரு வெள்ளைக்கார நபர் தமிழ் பேசுகிறாரு, அதுவும் ஏதோ ஒரு புதுசாக ஒரு தெய்வத்தை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை ஆழமாக கவனிக்கிறாரு. கவனித்து அந்த பேச்சில் ஈர்க்கப்பட்டு அந்த பேச்சு முடிஞ்ச பின்பாக அந்த ஸ்வாட்ஸுங்கிற அந்த வெள்ளைக்கார நபரை இந்த தடியடி தாவீது சுந்தரம் தான் மீட் பண்ணுறாரு. இந்த பையன் மீட் பண்ணும்போது அவருடைய நிலைமையெல்லாம் கேட்டுட்டு, தம்பி நீ சின்ன பையனாக இருக்கிற, உன்னை நான் படிக்க வைக்க ஆசைப்படுறேன், நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா நான் படிக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறாருன்னா அவர் பள்ளிக்கூடத்துக்கு கிடைக்கும் படிக்க வைக்கிறார். அவருடைய சொந்த செலவில் படிக்க வைக்கிறாரு. படித்து அவன் பெரியவன் ஆகிறான். பெரியவன் ஆனதுக்கப்புறம் இவனுக்கும் அந்த இறையியல் கல்லூரி பைபிள் காலேஜ் கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுத்து அவனும் இயேசு கிறிஸ்துவை ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் தான் அவருடைய பேர் மாற்றப்படுது. அவருடைய இயற்பேர் சின்னமணி. அவர் பேர் சின்னமணிங்கிற பேர் அந்த ஸ்வாட்ஸுங்கிற ஒரு வெள்ளைக்கார நபர் தான் என்ன பண்ணுறாருன்னா தாவீது சுந்தரானந்தம் அப்படின்னு பேரை மாத்துறாரு. அப்போ இவர்
ஞானஸ்நானம் எடுத்த பின்பாக அந்த ஐயாட்ட சொல்கிறார், ஐயா நான் இந்த தெய்வத்தை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் ரொம்ப இந்த தெய்வத்தை பற்றி என்னுடைய சொந்த ஊரில் நான் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய சொந்த ஊர் பகுதியில் போய் இந்த தெய்வத்தை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐயா என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, தாராளமாக போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட்ஸ் ஐயா இவரை அனுப்பி வைக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலிக்கு கால்நடையாகவே நடந்துட்டு வர்றார். பல கிலோமீட்டர் கால்நடையாக நடந்துட்டு வந்து தன்னுடைய சொந்த கிராமத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறாரு. அப்போ நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா இது அப்பா நீ செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கோம், நீ உயிரோட தான் இருக்கிறியா, நீ இன்னொரு பையன் தானே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்றத பார்க்குறோம். நிறைய நபர், ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து ரட்சிக்கப்படுறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஞானஸ்நான திருவிழான ஒரு திருவிழா நடத்துகிறார். இந்த பேப்டிஸ்டுக்கு ஒரு திருவிழா நடத்தி அந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான நபர்களை வந்து ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ இந்த சம்பவம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சூழ்ச்சி நடக்குது. அப்போ அந்த நாட்டில் ஜமீன் பரம்பரை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாகவே ஜமீன் பரம்பரை தான் அவங்க சொன்ன எல்லாமே கேட்கணும். ஒரு அந்த ஜமீன் பரம்பரை அவங்க கிராமத்தில் உள்ள ஒரு ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே அடிமையாக வச்சுருப்பாங்க. ஜமீன் சொன்னால் எல்லாருமே கேட்கணும், கீழ்ப்படியணும். அந்த ஜமீன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி இனங்களை உருவாக்கி நீங்கள் இந்த ஜாதிக்காரங்க, நீங்கள் ஒடுக்கப்பட்டவங்க, நீங்கள் தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஜமீன் பரம்பரை யோசிக்கிறாங்கன்னா, இது ஆயிரக்கணக்கான பேர் இப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னா அப்புறம் நம்மளுடைய பேச்சை யார் கேட்கறது, நமக்கு அடிமையை யார் வேலை செய்யறது, இது சரிப்பட்டு வராது, இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மக்களுக்கு ரொம்ப உபத்திரவம் கொடுக்குறாங்க, ரொம்ப துன்பப்படுறாங்க, ரொம்ப உபத்திரவங்களை சந்திக்கிறாங்க மக்கள். உபத்திரவங்களை சந்திக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது இந்த தாவீது சுந்தரானந்தம் என்ன பண்ணுறாருன்னா, அப்போது ஒருவேளை நம்ம ஊருக்குள்ளே இருந்தால் தான் நம்மளை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம துன்புறுத்துறாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காட்டு பகுதியில் ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு ஊரை உருவாக்குறாங்க. அந்த ஊருக்கு பேர் தான் முதலூர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மஸ்கத் அல்வா, ஏஜேஜே மஸ்கத் அல்வா ஊருக்கு வந்து பேர் போன அந்த ஊர் முதலூர். இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு கிறிஸ்தவ மக்கள் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் தான் முதலூர். அந்த முதலூரை வந்து காட்டில் ஒரு ஜனக குடியேறி ஒரு ஊராக உருவாகுது முதலூர். முதலூரில் ஒரு தேவாலயத்தை கட்டுறாங்க. அதற்கு பின்பாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாத்தாங்குளம் பகுதியிலிருந்து அப்படியே திருச்செந்தூர் பகுதி வரைக்குமே கால்நடையாக நடந்து போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 70 ஊர்களை தாண்டி அவர் ஊழியம் பண்ணுறாரு. அப்போ 70 ஊர்களில் தாண்டி அந்த ஊழியம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 70 சபைகள் அங்கே ஆரம்பிக்கப்படுது. கொஞ்சம் சிந்தனைக்காக உங்களுக்கு அந்த காரியம் வைக்கிறேன். இன்னைக்கு நம்மளால ஒரு சபை, அந்த கோரிமேடு திருச்சபைக்கு வரோம். இதை விட்டுட்டு ஒரு சர்ச்சு கூட நம்மளால உருவாக்க முடியலையே. ஏன்? ஒரு சிந்தனைக்காக அந்த கேள்வியை வைக்கிறேன். இப்போ 70 சபைகளை அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ஜமீன்காரங்க பார்க்குறாங்க, என்ன இது இப்படியே வளர்ந்துட்டு போகுது, ஒரு பக்கம் அடிச்சா இவங்க அதை விட்டு ஊரை விட்டு வெளியில போய் ஒரு ஊரை உருவாக்கி தனியாக உட்காந்துருக்கிறாங்க, இப்படியே போன சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, 70 சபைகளையும் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தீப்பந்தங்கள் அந்த நாட்டில் பார்க்கலாம். அந்த தீப்பந்தங்கள் துணி சுற்றி வச்சு அதில் மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பு பற்ற வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, தீப்பந்தங்களை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஆலயத்தில் தூக்கி போடுறத பார்க்க முடியும். அப்போ அந்த ஆலயம் எப்படி இருக்குன்னா, பண ஓலைகளால் கட்டப்பட்டிருக்கு. பண ஓலை தான். பண ஓலை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கை விரல் மாதிரி இருக்கும். இந்த 5 கை விரல் ஷேப்பில் தான் இருக்கும் பண ஓலைகள். அந்த ஓலையில் தான் அப்படியே அந்த கூரை வடிவமைக்கப்பட்டிருக்குது. கீழ் பகுதி எல்லாமே பண ஓலைகளால் அடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த தீப்பந்தங்களை கொண்டு அந்த ஓலையில் தூக்கி போட்டோம்னா ஒரு ஓலையை அந்த நெருப்பு பற்ற சொன்னால் ஃபுல்லாகவே பற்றி எரியக்கூடிய காரியம் நடக்குது. அப்போ கிட்டத்தட்ட இந்த 70 சபைகளும் தீக்கரையாகுது. அப்போ முதல்வர் சபை என்ன பண்ணுறாங்கன்னா, 3 முறை அந்த முதல்வர் சபையை கொளுத்திருக்கிறாங்க. சபையை கொளுத்துறாங்க, மீண்டும் சபையை கட்டமைக்கிறாங்க, மீண்டும் சபையை கொளுத்துறாங்க, அப்படி 3 முறை சபையை கொளுத்துறாங்க. இப்போ இந்த தடியடி தாவீது சுந்தரானந்தம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசித்து என்ன பண்ணுறாங்கன்னா, இளைஞர் படையை உருவாக்குறாங்க. சபையில் உள்ள ஒரு இளைஞர்களை உருவாக்கி அவங்களுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்குறாரு. சிலம்பம் கற்றுக் கொடுக்குறது என்னன்னா, சிலம்பம் ஒருவேளை அந்த எதிராளிங்க இரவு நேரத்தில் தான் வருவாங்க, இந்த ஆலயத்தை அவங்க கொடுத்த போகிறாங்க. அப்போ நீங்கள் அவங்கள வந்து அவங்களுக்கு எதிராக வந்து அவங்களுக்கு யுத்தம் பண்ணக்கூடாது, எதிராக அவங்களை நீங்கள் அடிக்கக்கூடாது. ஒருவேளை அந்த தீப்பந்தங்களால் நம்மளுடைய ஆலயத்தை அவங்க கொடுத்துன்னு நினைக்கும் போது நீங்கள் உங்களுடைய சிலம்பத்தை கொண்டு அந்த தீ வந்து அந்த நெருப்பு வந்து நம்முடைய ஆலயத்துக்குள்ளே விடக்கூடாது, அதை தடுப்பதற்காக தான் அந்த சிலம்பம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு தவிர ஒருவேளை அவங்கள விரட்டுவதற்காகவோ அவங்கள
மறுபடியும் அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காகவோ இந்த சிலம்பம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, அவங்கள இந்த செயலை தடுப்பதற்காக தான் அப்படின்னு சொல்லி இந்த சிலம்பம் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அந்த இளைஞர்கள் படை இரவு முழுவதும் அந்த இளைஞர்கள்லாம் முழிச்சிருந்து சபையை பாதுகாக்கிறாங்க. அந்த 70 இடங்களிலோட சபைகளை இளைஞர்கள் பாதுகாக்கிறத பார்க்குறோம். இப்போ இப்படியே போனால் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஜமீன்காரங்க ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. இது நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், இருந்தாலும் இவங்க வேற மாதிரிலாம் சிந்திக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அப்போது இதுக்கெல்லாம் மூல காரணம் அந்த தடியடி தாவீது சுந்தரானந்தம் இவனை எப்படியாவது போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது கிறிஸ்தவர்கள் போல மனம் திரும்பிய கிறிஸ்தவர்கள் போல அவருடைய அடியாட்கள் ஜமீனுடைய அடியாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆலயத்துக்கு வராங்க. வந்து தடியடி தாவீது சுந்தரானந்தர் வந்து சொல்கிறாங்க, நாங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அவங்களும் சபை விசுவாசிங்க போல சபையில் இருந்துட்டு இவருக்கு எதிராக சில காரியம் செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு உள்ள வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பகுதியில் ஒரு மீட்டிங் நடக்குது, நைட் மீட்டிங் வந்து அவர் முடிச்சுட்டு அவர் சாப்பிட உட்காரும்போது அவருடைய சாப்பாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா விஷத்தை கலந்து இந்த நபருக்கு கொடுக்குறாங்க. அவரும் அது தெரியாமல் சாப்பிட்டு இறந்து போகிறார். இறந்த பின்பாக கூட அவருடைய உடலை கூட அடக்கமான உடலை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க ஜமீன் கூட்டத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய உடலை என்ன பண்ணுறாங்கன்னா திருச்செந்தூர் கடல் பகுதியில் கொண்டு போய் ஒரு உடலை கல்லை கட்டி கடலில் ஆத்துறாங்க, கடலில் மூழ்க வச்சிடறாங்க. இப்போ ஒரு சரீரம் கூட கிடைக்காம எந்த பக்கம் கரை ஒதுச்சுனே தெரியல. இப்படிலாம் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ எதுக்கு அந்த தடியடிங்கிற பேர் வந்தது அப்படின்னு தாவீது இவருடைய இயற்பேர் வந்து சின்னமணி. இவருக்கு அந்த சுவாஸ்ங்கிற ஐயா வந்து என்ன இவருக்கு தாவீது சுந்தரானந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்டிஸ் எடுத்து ஒரு பேரை கொடுக்குறாங்க. அதற்கு முன்பாக தடியடின்னு ஒரு பேர் வருது, தடியடி தாவீது சுந்தரானந்தம். தடியடி அப்படின்னா அந்த சிலம்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடைமொழியாக இருக்குது. அந்த தடியால் அந்த வரக்கூடிய தாக்குதலை தடுக்கக்கூடிய தடியடி. அப்போ சிலம்பம் கற்றுக் கொடுத்து ஒரு தடியடி சேனைன்னு ஒரு சேனையை உருவாக்கி இளைஞர் மூலமாக சபையை பாதுகாத்தாரு. அதுக்காக தான் தடியடி தாவீது சுந்தரானந்தம் அப்படின்ட்டு இவர் அழைக்கப்படுறாரு. 1800 வாழ்ந்தவர் 1806 தன்னுடைய 34வது வயதில் தான் அவர் மறிக்கிறார். இப்படி விஷம் கொடுத்து அவர் சாக அடிக்கப்படுறதை பார்க்க முடியுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்களாம் இருக்கீங்க, அப்படி சபையை பாதுகாத்தாங்க. ஒருவேளை நம்மளுடைய திருச்சபையிலும் வரக்கூடிய நாட்கள் அப்படிப்பட்ட உபத்திரவுகள் வருமானால் நீங்களும் அப்படிப்பட்ட பாதுகாக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் மாறணுங்கிறது தான் அந்த செய்திக்குரிய ஒரு பெரிய ஒரு மைய கருத்தாக இருக்கிறது. இப்படிலாம் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னு பார்க்கும்போது 5670 5670 நபர்களுக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறார். இளம் வயது சின்ன பையனாக இருந்து ஊரை விட்டு ஓடி போய் அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவை தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு அறிவித்து எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், எல்லா ஜனங்களும் மனம் திரும்பணும்னு சொல்லி ஒரு பாரத்தோட அவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தை செய்த அந்த நபருக்கு நீ கலரை கூட கிடையாது அப்படின்னு தான் வரலாறு சொல்லப்படுது. இப்படிலாம் இயேசுக்காக வாழ்ந்துருக்கிறாங்க. இங்கே நம்ம எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம், நல்ல தீர்மானங்கள் எடுப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். பொதுவாகவே ரத்த சாட்சிகள்னால் நம்ம அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போவோம். ஆனால் நம்ம இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு மாவட்டத்தில் ஒரு ரத்த சாட்சி இருக்கான்றதை நம்ம சொல்லிப்படுத்தாங்க. கண்டிப்பாக சொல்லி தேவனாவே அவர்களை ஆசீர்வதிப்பாராங்க. இப்போதும் தீர்க்கதரிசனம் செய்தி திரும்ப அளிப்பாங்க. தீர்க்கதரிசன செய்தியில் வந்து நம்ம செலக்டட் மெசேஜஸ் என்ற புத்தகத்தில் வந்து 63வது அதிகாரத்தில் கொடுத்துருக்கிற விலை மதிப்பு மிக்க ஒரு முத்து குறித்து நம்ம வந்து நினைக்கலாம். தேவன் வந்து அவருடைய ஒரே பேரான குமாரனை வந்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வந்து கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை வந்து இந்த உலகத்தில் கொடுத்து பிதா நம்ம மேல் வைத்திருக்கிறோம் அந்த அன்பை வந்து என்ன பண்ணுறாரு, நமக்கு வந்து உதாரணமாக எல்லாரும் அறியும்படி அதை காண்பிக்கிறவராக இருக்கிறார். பிதாவும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி நேற்றும் இன்றும் என்றும் எப்பொழுதும் அவங்க என்ன பண்ணுறாங்க, மாறாதவங்களாக தான் இருக்கிறாங்க. ஒரு முத்து அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த முத்து எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த முத்து எப்படி இருக்கும், ஒரு மென்மையானதாகவும் அதில் வந்து எந்த ஒரு குறைபாடு இல்லாத ஒரு காரியம் வந்து அதில் இருக்கும், குறை இருக்காது, அதில் வந்து ஒரு கரை கூட இருக்காது. அந்த முத்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும், வெண்மையாக ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு முத்தை வந்து எதற்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துடைய நீதிக்கு வந்து ஒப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்துடைய நீதி அப்படின்னா அவருடைய குணங்கள்.
அப்போ அந்த தேவனுடைய குணங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து தேவன் வரணும் அப்படின்றத வந்து விருப்பப்படுறாங்க. இப்போ ஒரு வியாபாரியை நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு முத்துக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் என்ன பண்ணுவாங்க, அதை விற்று தான் வந்து அந்த முத்தை வந்து அவங்க வாங்குவாங்க. ஏன்னா அந்த முத்து அவங்க கிட்ட இருந்ததுன்னா விலை மதிப்பு மிக்க ஒரு பொருட்கள் அவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, அதை விற்று தான் அந்த முத்தை வாங்கிப்பாங்க. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துடைய அந்த நீதி வந்து விலையேற பெற்ற மதிப்புமிக்க ஒரு முத்தா வந்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நம்ம வந்து அதை அப்படி விலையேற பெற்ற ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருளாக வந்து ஆண்டவருடைய நீதியை பார்க்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. தேவனுடைய குமாரன் வந்து அவருடைய தியாகத்தினால அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு என்ன பண்றாரு, ரட்சிப்பை வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா கிறிஸ்துவர்கள் வந்து அந்த ரட்சிப்பை வந்து என்ன பண்றது இல்லை, பெரிதாக கருதுறதே கிடையாது. இன்னொரு பேர் கிறிஸ்துவர்களாக தான் நம்ம என்ன பண்றோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். கிறிஸ்துவர்கள் சொல்றோம், ஆனா அந்த கிறிஸ்துவ குணங்களை வந்து நமக்குள்ள இருக்கான்னு பார்த்தா கிடையாது. தவறான பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம என்ன பண்றது இல்லை, கிறிஸ்தவர்களா மாறி போனதுக்கு அப்புறமும் கூட அந்த தவறான பழக்க வழக்கங்கள் சுயம் சார்ந்த பிள்ளைகளாக தான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா வந்து ஒருவேளை தேவனை வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம வந்து ஒரு விலையேற பெற்ற முத்தா வந்து நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய தவறான பழக்க வழக்கங்களோட நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். நம்மளுடைய சுயம் வந்து நமக்குள்ள இருக்காது. உலக பிரகாரமான கவர்ச்சி, உலக ஆசை, நம்மளே சோதித்து பார்க்கலாம். நமக்கு உலக பிரகாரமான ஆசைகள், ஒருவேளை கவர்ச்சிகள் நம்மளுடைய குணங்கள்ல இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம உண்மையிலுமே வந்து அந்த விலையேற பெற்ற முத்தை வந்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா வந்து இல்லாம தான் இருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாத காரியத்துல வந்து பேராவல்கள் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்றோம், ஆனா நம்ம கிட்ட என்ன இல்லை, பரிசுத்தம் இல்லாத குணங்கள் தான் வந்து அதிகமாக காணப்படுகின்றது. இப்படி தவறான பழக்க வழக்கங்களும் தேவனை விட்டு விலகி வாழ்றதும் சுயமா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழ்றதும் தவறான பழக்க வழக்கங்கள், பரிசுத்தம் இல்லாத காரியங்கள்ல ஈடுபடுறது, உலக ஆசை, இது எல்லாமே நமக்குள்ள இருந்தா ஆண்டவருடைய நீதி நமக்குள்ள என்ன பண்ண முடியாது, வராது. யார் ஒருத்தர் வந்து சுயத்தை தியாகம் செய்து கிறிஸ்துவையும் அவர் தான் இந்த உலகத்துல எனக்கு பெரிய ஒரு முத்து அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு, சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தேவன் வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம முழுவதுமாக வந்து என்ன பண்ணணும், தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் நமக்கு வந்து ஒருவேளை வாழ்க்கையில வந்து எந்த ஒரு சமாதானம் இல்லாம இப்போ ஒரு கஷ்டத்துலையும் ஒரு பெரிய ஒரு சோகத்திலையும் நம்ம இருந்தோம்னா நமக்குள்ள யார் இல்லைன்றத நம்ம வெளிப்படுத்துறோம், கிறிஸ்து இல்லை அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணும், கண்டிப்பா ஒரு சமாதானம் தேவன் வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்துல சமீபத்துல இருக்கிற நம்ம அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நான் போகிறதுக்கு நான் ஆயத்தப்படுறேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நான் என்ன பண்ணல, அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அக்கறையற்ற ஒரு மனிதனாக தான் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம உலகத்துக்கு வந்து நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்துவன் வந்து நாள்தோறும் தேவனுக்கு அவங்களை அர்ப்பணம் செய்து தேவனிடத்துல இருந்து இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாள்தோறும் தேவனிடத்துல தங்களை அர்ப்பணம் செய்யாதவர்களுக்கு என்ன இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, சமாதானமும் இல்லை. இப்படி தேவன் வந்து நமக்கு ஒரு முத்தாக ஒரு வியாபாரி வந்து எப்படி தனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று அந்த முத்தை வந்து வாங்கிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை நம்ம வைக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். அந்த ரட்சிப்பு வந்து விசுவாசத்தின் மூலமாக நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த விசுவாசமானது தேவன் கொடுக்குற ஒரு ஈவா இருக்கிறது. அது தேவனை முதன்மையாக வைக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த ஈவை வந்து தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை வந்து தேவனுடைய குமாரனுடைய ஜீவன் வந்து விலை மதிப்பு மிக்கதாக யார் ஒருத்தர் எண்ணுகிறார்கள், எந்த கிறிஸ்தவர்கள் வந்து தேவன் எனக்காக மறிச்சிருக்கிறாரு, அதுதான் எனக்கு இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு
முத்தா இருக்கிறது எந்த ஒரு கிறிஸ்தவன் வந்து அதை அப்படியாக கருதுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த உலகத்திலையும் சரி வரப்போகிற உலகத்திலையும் தேவன் வந்து சமாதானத்தை அருளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு கிறிஸ்துக்குள்ளே இல்லாமல் இருந்தோம்னா நம்ம அவரை விட்டு தூரமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதுறாங்க. அடுத்து வந்து பாவிகள் வந்து பயங்கரமான ஒரு வஞ்சகத்தின் கீழே வந்து இருக்கிறாங்க. எந்த வஞ்சகத்தில் இருக்கிறாங்கன்னா நம்ம ரட்சகரை நிந்தித்து நிராகரித்து அவரை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தூரமாக இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம், தேவனை வந்து பரிகாசித்து காட்டிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்கிறோம். அவருக்கு வந்து அவமானத்தை உண்டு பண்ணக்கூடிய பிள்ளைகளாகவும் நம்ம வந்து இருக்கிறோம். ஒரு பெண்ணை குறித்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணானவர் வந்து தான் புகழப்பட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஆடையை ஊற்றி அந்த நகைகளை வந்து அவங்க வந்து போட்டுட்டு தன்னை அலங்கரித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்துக்கு முன்பாக தேவனிடத்தில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தையும் ஒரு கணத்தையும் என்ன பண்ணுறது, தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த ஒரு கணத்தையும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உதாசீனப்படுத்து தன் சுயத்தை தன்னை வந்து போற்றப்படணும்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னவோ பரிசுத்தம் இல்லாத காரியங்களை அணிந்தாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகிறதில்ல, தேவனிடத்துலேருந்து ரட்சிப்பு கிடைக்க போகிறதில்ல. சிற்றின்ப வெறி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு சிற்றின்பங்களுக்கான ஒரு வெறித்தனமாக இருக்கிறாங்களோ அவங்களும் என்ன பண்ண முடியாது, அந்த விலையேற பெற்ற அந்த முட்டை வந்து அது விலை மதிப்பு முட்டை ஒரு முட்டை வந்து அவங்களால வந்து பார்க்க முடியாது. ஒரு பெண் வந்து தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்கள் என்ன பண்ணுறாங்க, மறந்து போகிறாங்க. என்ன ஒரு பெண்ணானவர் வந்து தன்னுடைய ஆபரணத்தையும் தன்னுடைய ஆடைகளையும் வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட என்ன பண்ணுறது இல்லை, தேவனுக்கு கொடுக்கறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ குணத்தோடு தான் வந்து தேவனுடைய பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க. அந்த விலையேற பெற்ற அந்த முத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், முதன்மையாக வைக்கும் பொழுது தேவன் நமக்கு விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நல்ல ஒரு தீர்க்க செய்தி எடுத்துக் கொடுத்து திருமதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன்